மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மலச்சிக்கலை சரியாக்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பொதுவாக நம்ம உடல்ல செரிமானம் சரியா இல்லைன்னா மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? வயிறு காற்று உப்புசமா இருந்து சாப்பிட்ட உடனேயே மேல் வயிறு அதிகமான உப்புசத்துக்கு வருது. சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வயிறு உப்பிக்கிட்டே வருதுங்க. மேல் வயிறுல இருந்து நெஞ்சு வரைக்கும் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட சேர்த்து இந்த பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும். சரியா என்னால மலம் கழிக்க முடியல, மோஷன் என்னால ஃப்ரீயா போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருக்கு, அதனோட சேர்த்து மலச்சிக்கல் தொந்தரவும் நிறைய பேருக்கு இருக்கும். இதை தொடர்ந்து இளம் வயதுல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே எனக்கு சரியா மோஷன் போவாதுங்க, 2 நாளுக்கு ஒரு வாட்டி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ 2 days ஒன்ஸ் தான் மோஷன் போகுது, அதுவும் ஃப்ரீயா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ இது ஒரு சில நேரத்துல ஆனல் ஃபிஷராகவும் எனக்கு மாறுது. அது 1 மாசம் சிகிச்சை எடுப்பேன், சரியாகும். திரும்பவும் மலச்சிக்கல் வரும், ஆனல் ஃபிஷர் வரும். இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ காலையில கண்டிப்பாக மலம் கழித்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கான உணவு முறைகள் என்ன? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா ஈஸியா நமக்கு மோஷன் வெளியேற ஆரம்பிக்குமா? ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தினம்தோறும் நம்ம உணவு முறையில சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி, நம்ம உணவு முறையில ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன, இதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த பிடிக்கருணை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கிழங்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ பொங்கல் சமயங்கள்லாம் நம்ம அதை சேர்த்து சாப்பிடுவோம். பிடிக்கருணை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இது குடல் பகுதியை நல்லாவே சுத்தமாக்கும். ஸோ பவல் மூவ்மெண்ட்டை நமக்கு ரெகுலரா செய்யுது. ஸோ நமக்கு மூலம் சார்ந்த பிரச்சனையோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா பிடிக்கருணையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடணும். இது எப்படின்னா, வேக வைத்து அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா இது குழம்பு மாதிரியோ கூட்டு மாதிரியோ செய்து சாப்பிட்றதும் நம்ம வழக்கத்துல இருக்கு. அதனோட சேர்த்து சர்க்கரை வள்ளி கிழங்கு, இதுலயுமே ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இதை உணவுல சேர்த்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா, ஃப்ரீ மோஷன் வர ஆரம்பிக்கும். அதுவும் இரவு நேரத்தில் உணவு நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப எளிதில் ஜீரணமாக கூடிய, ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவுல இருந்து முழுவதுமாக வெளியில வர முடியும். இரவு நேரத்துல நிறைய பேர் இந்த கடுக்கா பொடி சாப்பிட்றாங்க, இதனோட திரிப்பலா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கடுக்காய் பொடியோட இப்ப நான் சொல்ற இந்த ஒரு மூலிகை பொடியும் சேர்த்து சாப்பிடும்பொழுது நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இப்ப கடுக்காய் பொடியோட உத்தாமணி பொடி, அதாவது வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம். வேலிப்பருத்தின்னு சொல்றது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதனோட சேர்த்து நமக்கு என்னன்னா, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வேலிப்பருத்தி. ஸோ கடுக்காய் பொடியோட இந்த வேலிப்பருத்தி பொடியும் ஒன்று சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இரவு நேரத்துல 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல தான் குடிக்கணும். ஸோ நல்லா வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதுல இதை கலந்துட்டு வெது வெதுப்பான சூடு வந்த பிறகு இதை குடிச்சணும். ஸோ நல்லா ஹீட் பண்ண, நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்டர்ல பொடியை ஃபர்ஸ்டே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது நம்ம குடிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்த பிறகு, அது போதுமான அளவு சூட்ல வந்த பிறகு இதை நம்ம இரவு உணவுலாம் எடுத்த பிறகு குடிச்சிடணும். குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும்னா, உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்திலேயே இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நல்லாவே நமக்கு குணமாகும். காலையில ஈஸியா தினந்தோறும் மோஷன் போக ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நமக்கு காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வெண்டைக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெண்டைக்காயை நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சோ இல்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதனோட சத்துக்கள் கிடைக்காது. வேக வைத்து இதை கூட்டு மாதிரியோ பருப்பு சேர்த்தோ நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அதோட சத்துக்கள் முழுசாக கிடைத்து மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். சரி,
இதனோடு சேர்த்து வேறு என்ன சாப்பிட்டா நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவுல இருந்து விடுபடலாம்? உடல் சூடு, உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அப்போ உடல் சூடு நமக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னா கட்டாயம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ அப்போ உடல் சூடை தணிப்பதற்கு தினமும் வந்து இளநீரோ இல்ல மோர், கற்றாழை சாறு இது எல்லாமே பயன்படுத்தும் போதும் உடல் சூடு குறைந்து மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது சிகிச்சை முறைகளோ இல்ல மாத்திரைகளோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் மலச்சிக்கல் தொந்தரவு வரலாம். ஸோ இதற்கு சரியான அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் குடிச்சுக்கணும். ஸோ தண்ணீர் குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க குடிக்க நம்ம உடல்ல ட்ரைனஸ், வறண்ட தன்மை வந்து வராமல் இருக்கும். இதுல முக்கியமாக நமக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இளநீரோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு சாத்துக்குடிய நல்லா ஜூஸ் எடுத்து அதை தண்ணீர்ல எதுவுமே சேர்க்கக்கூடாது, அது அப்படியே இளநீரோட கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது வயிறு எரிச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே நம்ம உடல்ல கழிவுகள் தேக்கம் ஏற்படும் போது நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. அதுல முக்கியமானதான் இந்த மலச்சிக்கல்னு சொல்றோம். ஏன்னா மலச்சிக்கல் இருந்ததுன்னா தலைவலியில ஆரம்பிச்சு பிளட் பிரஷர், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரக பாதிப்பு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், முக்கியமா சரும பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பேசிக் ரீசன் இந்த கான்ஸ்டிபேஷன் தான் சொல்லுவாங்க. ரொம்ப நாளா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க, கியூர் ஆகவே இல்லை, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலச்சிக்கல் தான். ஸோ இதை சரி பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி எளிமையாக நம்ம வந்து கடுக்காய் பொடியோட வேலிப்பருத்தி, அதாவது உத்தாமணி பொடியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா அது வந்து பவல் மூவ்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். காலையில நமக்கு நல்லாவே மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து சில வகையான மூலிகைகள் மற்றும் கீரை வகைகளும் நம்ம பயன்படுத்தலாம். என்னென்ன கீரை வகைகள் அப்படின்னா, வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம். சிறுகீரையும் பயன்படுத்தலாம். இது வந்து சிறுநீரகத்தையும் பெருங்குடலையும் பாதுகாக்கக்கூடியது. ஸோ அடிக்கடி உணவில் மோர் சேர்த்துக் கொள்வது, தயிர் சேர்த்துக் கொள்வது, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். உடல் எடை குறையுதா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உடல் எடை குறைந்தா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் எடுக்கும் பொழுது நமக்கு நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிக்கும். நமக்கு மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் இந்த மாதிரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.